மனைசார் வன்முறை, அதாவது டொமஸ்டிக் வைலன்ஸ், குடும்பம் சார் வன்முறை அப்படின்னும் இதை சொல்லலாம். எதெல்லாம் குடும்பம் சார் வன்முறை அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் கேசஸ், டொமஸ்டிக் வைலன்ஸ் லா அந்த நோக்கத்துக்காக சில நேர்வுகளில் எதிர் மனுதாரரோட செய்கை, விடுகை அல்லது செய்யப்பட்டவை அல்லது நடத்தை, இவைகள் எல்லாமே குடும்பஞ்சார் வன்முறையாக அமையும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் பெண்ணாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பாதிப்புக்கு உற்ற நபரோட உடல் நலம், பாதுகாப்பு, உயிர், உடல் உறுப்பு அல்லது அந்த பாதிப்புக்கு உள்ளான நபரோட நல்வாழ்வுக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஊறு விளைவித்தல் அல்லது அந்த நபரை காயப்படுத்துதல் அல்லது அவ்வாறு செய்ய முற்படுதல். அதேபோல் அது உடல்சார் தவறாடல், பாலியல் தவறாடல். அடுத்து அந்த நபரோட உணர்வுகளை புண்படுத்துதல், அதேபோல் பொருளாதார தவறாடல், இவைகளையும் உள்ளடக்கும். இதுதான் டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல் இன்னொன்று, சட்டத்துக்கு புறம்பாக மனக்கொடை அல்லது பிற சொத்து அல்லது மதிப்புமிக்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட், அதாவது மதிப்புமிக்க காப்பீட்டு ஆவணங்களை பெறக்கூடிய நோக்கத்தில் அந்த பாதிப்புற்ற நபரை அல்லது அந்த நபரோட உறவினர்கள் எவரையும் மிரட்டும் வகையில் அவளை துன்புறுத்துதல், அதேபோல் தீங்கு செய்தல், காயம் ஏற்படுத்துதல் அல்லது பயமுறுத்துதல், இந்த மாதிரியான நடைமுறைகளும் டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். அதேபோல் அந்த பாதிப்புற்ற நபருக்கு உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ காயப்படுத்துதல் அல்லது தீங்கு செய்தல், இந்த மாதிரியான நடத்தைகள் எல்லாமே டொமஸ்டிக் வைலன்ஸ், அதாவது மனைசார் வன்முறை, குடும்பம் சார் வன்முறை அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ளே வரும். இதுதான் குடும்பம் சார் வன்முறை, டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறதுக்கான வரைமுறை.